அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 606வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 606வது நாளில் ஒரு முழு அளவு யுத்தம் என்பதை விட ஒரு முழு அளவு ஜெனோசைட், கூட்டுப்படுகொலை, இன்னும் அதைவிட கடுமையான வார்த்தைகள் உண்டால் அந்த வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட வேண்டிய கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கொலை வெறுமனே விமானங்களை அனுப்பி அமெரிக்காவினுடைய ஆயுதங்களால் செய்யப்படுவதை மட்டுமல்ல, உணவுப் பொருட்களை விநியோகிப்பதாக சில மையங்களை தொடங்கி அந்த மையங்களை நோக்கி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, அதில் அப்பாவிகளை கொலை செய்வது, உணவை பெறலாம் என்ற இயக்கத்தோடு வருபவர்களை ஒரேடியாக அழிப்பது என்பது ஒன்று. நேற்று முன்தினம் முழு நாள் முழுக்க எந்த உணவுப் பொருளையும் அமெரிக்காவினுடைய ஏற்பாட்டில் ஸ்வீடனிலிருந்து வருவதாக ஒரு கம்பெனி வந்து, அந்த கம்பெனி நெத்தன்யாஹுவுக்கு மிகவும் நெருக்கமானது என்று தெரிந்த பிறகு அதற்கு கான்ட்ராக்ட் கொடுத்து முழு நாளாக ஒரு உணவுப் பொருளையும் கொடுக்கவில்லை. கேட்டதற்கு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த உணவுப் பொருள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற தலைவரை மாற்றுகிறோம் என்று ஒரு நாள் அந்த உணவுப் பொருளும் கிடைக்கவில்லை. இன்னொரு விதத்தில் பார்த்தால் ஒரு 30-40 பேரை அதில் கொலை செய்திருப்பார்கள், அதுவும் மிச்சம். இந்நிலையில் காசம் பிரிகேட்ஸ் கொஞ்சமும் தளராமல் அவர்கள் தங்களுடைய போரை நடத்துகிறார்கள். அதில் அல் காசம் பிரிகேட்ஸ் நேற்று சுஜையாவில் ட்ரோன்ஸ் வழியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அப்போ 606 நாட்கள் ஆகியும் அவர்களுடைய காம்பேக்ட் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய போராடும் திறன் சற்றும் குறையவில்லை. புதிதாக ட்ரோன்களை இயக்கி தாக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வசதி இருக்கிறது என்பது நமக்கே ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. அது சுஜையாவில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொண்டு விட்டு மிகப்பெரிய அளவில் சுஜையாவை கையில் ஒரு தாக்குதலை நடத்தி சுஜையாவை கையில் எடுக்க வேண்டும் என்ற அந்த இஸ்ரேலினுடைய திட்டம் தவிடுபொடி ஆகியிருக்கிறது. நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள், காயம்பட்டு இருக்கிறார்கள். இரவு முழுவதும் ஹெலிகாப்டர்கள் வந்து அவர்களை மீட்டு கொண்டு சென்றிருக்கின்றன என்பதை இஸ்ரேலிய இராணுவமும் இஸ்ரேலிய ஊடகங்களும் ஒத்துக்கொள்கின்றன. ஆக சுஜையாவை பற்றி பேசும்போது ஹமாஸ் ராக்கெட்ஸ் பேக் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தலைப்பிடுகின்றன. ஹமாஸோடைய ஏவுகணைகள் மீண்டும் திரும்ப வந்துவிட்டன என்று. இந்த அளவுக்கு அவர்கள் உற்சாகத்தோடு ஒரு சண்டையை போடுகிறார்கள். பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் அவர்கள் ஜெனோசைடு, இந்த கூட்டுப்படுகொலை தடுப்பதில் பல சாதனைகளை சாதித்து இருக்கிறார்கள். நேற்று ஜபாலியாவில் அவர்கள் ஒரு பெரிய இஸ்ரேலிய வாகனத்தை சுற்றி முற்றுகையிட்டு அழித்திருக்கிறார்கள். வாகனத்தில் வந்தவர்கள் அதற்கு பின்னால் வந்த வாகனம், இவற்றில் இருந்தவர்கள்லாம் எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஓடி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் கைப்பற்றி இருக்கிறார்கள். இராணுவ தளவாடங்கள் நிறையவே பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதுடைய அல் குஸ் பிரிகேட்ஸு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமில்ல, சில இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைதும் செய்திருக்கிறார்கள். அதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், அப்படி கைது செய்யப்பட்ட ஒருவருடைய தந்தை சொல்லி இருக்கிறார், நெத்தன்யாஹு இஸ்ரேலை காப்பாற்றுவது இருக்கட்டும், தன்னுடைய இராணுவத்திற்காகவாவது அவர் சண்டை போடுவாரா, அவர்களையாவது மீட்பாரா என்பது தெரியவில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே ஆஸ்திரேலியஸ் அழைத்து செல்லப்பட்டவர்கள் கேப்டிவ்ஸ் என்ற வார்த்தைகள் இல்லாமல் தன்னுடைய இராணுவத்திலிருந்து அவர்கள் கைது செய்திருப்பவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழி உண்டா? இல்லை. ஆக இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய அளவில் அங்கே சேதாரத்தை சந்திக்கிறது என்ற செய்திக்கு இஸ்ரேலிய இராணுவ தளபதி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர்கள் ஓவர் ஸ்ட்ரெச், அதிகமான நாட்கள் அங்கே வேலை செய்து விட்டார்கள், ஃப்ரஸ்ட்ரேட்டட், எந்த இலக்கும் இல்லாமல் ஒரு சண்டையை செய்ய வேண்டியது இருக்கிறது என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை. அடுத்தது, அவர்கள் எந்த அளவுக்கு இதாகிவிட்டார்கள் என்று சொன்னால், எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஓடுவதை ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக ஆக்கி கொண்டார்கள். ஆகவே அவர்களை குற்றம் பிடிப்பதற்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நெத்தன்யாஹு அவர்களை இராணுவ நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இஸ்ரேலிய இராணுவத்திற்கு இருக்கக்கூடிய மிக சிறப்பான பாதுகாப்பு ஹமாஸிடம் சரணடைந்து விடுவது,
அப்படித்தான் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாதியிடம் சிலர் மாட்டிக்கொண்டதாக தெரிகிறது. அடுத்தது பெய்த் லாகியாவில் ஒரு சாபிஸ்டிகேட்டட் ஆம்புஷ் என்று சொல்லுகிறார்கள். மிகவும் நுணுக்கமான ஒரு ஆம்புஷை நாங்கள் நடத்தினோம். அதில் ஒரு இஸ்ரேலிய இன்ஃபென்ட்ரி காலால் படை கூட்டத்தை நாங்கள் சுற்றி வளைத்து பிடித்தோம். இப்போ அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா இந்த இஸ்ரேலிய ராணுவம் ஒரு விதமான பிரஸ்டேஷன்ல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒரு விதமான விரக்தியில் தான் அங்கே இருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பலவீனங்களாக ஆகிக்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இங்கே இஸ்ரேலிய பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அதை அவர் யார் லாபிட், எஸ்தக் பிரிக் போன்றவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எஸ்தக் பிரிக் நேற்றும் மீண்டும் சொல்லி இருக்கிறார், எந்த மிலிட்ரி பிரஷரும் ஹமாஸை சரணடைய செய்ய முடியாது, ஹாஸ்டேஜஸை மீட்பதை நெத்தன்யாஹு மறந்தே விட்டான், இப்பொழுது கைதாகும் அந்த இராணுவ வீரர்களையும் அவன் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டான், அவருக்காக சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இதனிடையே கான்யூனிஸில் தான் திரும்ப, அதாவது இந்த 606 நாட்கள்ல பெரும்பாலான நாட்கள் கான்யூனிஸில் தான் குண்டுகளை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். நேற்று கான்யூனிஸில் அல் நஜார் ஏரியா, கான்யூனிஸ் கொஞ்சம் அந்த பக்கம் முனாத் ஜங்ஷன்ல வச்சு இஸ்ரேலிய இராணுவத்தின் ஒரு பெரும் கூட்டத்தை அல் காசம் பிரிகேட்ஸ் அளித்திருக்கிறார்கள். அங்கேயும் அந்த உடல்களை மீட்பதற்கு இரவு பகலாக ஏர் கவர், அதாவது மேல விமானத்தை பறக்க விட்டு கீழே ஹெலிகாப்டரை விட்டு அவர்கள் அதை காப்பாற்றி இருக்கிறார்கள். மேல வட்டமிட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த நேற்று கான்யூனிஸ், நுஸ்ரத் கேம்பு, அடுத்தது டைரல் பலா, அல் அக்ஸா மார்டேஸ் ஹாஸ்பிட்டல், இந்த இடத்தையெல்லாம் தொடர்ந்து தாக்கி இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம். அதில் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். ஷஹீதுகளுடைய எண்ணிக்கை தாங்க முடியாத அளவுக்கு 54,607 என்று ஆகியிருக்கிறது. காயப்படுபவர்கள் 1,25,341 பேர் என்று தெரிகிறது. அடுத்து சர்வதேச அளவில் அமெரிக்கா தன்னுடைய சொந்த புத்தியை காட்டிவிட்டது. நேற்று UN செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனண்ட் மெம்பரு, டெம்பரரி மெம்பர் எல்லாம் சேர்ந்து 15 பேர் கூடி ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது. அமெரிக்காவை தவிர மீதி 14 நாடுகளும் ஆதரித்திருக்கின்றன. அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை காட்டியிருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் இஸ்ரேலோடு தான் இருப்போம் என்பதை சொல்லி இருக்கிறது. இந்த ஈடன் அலெக்சாண்டரை வெளியிடுவதன் மூலம் ஒரு பெருந்தன்மையை காட்டிவிட்டோம் என்ற ஹமாஸ் இப்ப அவர்களை கண்டித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இந்த காம்ப்ளிஸ் இதில் தொடர்புண்டு, இந்த கூட்டுப்படுகை தொடர்பு இல்லை, இதில் நேரடியாக அமெரிக்காவே செய்கிறது என்ற அளவில் தான் இருக்கிறது. ஆகவே அமெரிக்காவும் இதற்கான உலக நீதிமன்றங்களில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். இது எப்போதுமே அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த நெஞ்சுகேட்டத்தனம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு ஒரு வீட்டோ பவர் வேண்டுமா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. அடுத்தது ஃப்ரீடம் புளோட்டிலா என்ற ஒரு எய்டு கப்பல், அதாவது உதவி பொருட்களை சுமந்து வருகின்ற அந்த கப்பல் நடுக்கடலில் வரும்போது நாங்கள் தாக்குவோம் என்று இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் என்று சொல்லுகிறார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் வந்து கொண்டே தான் இருப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது இஸ்ரேலில் இருக்கின்ற குழப்பம், பயங்கரமான குழப்பத்தில் இஸ்ரேலிய அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. இதை அதிகப்படுத்துவது ஹூத்திஸுடைய தாக்குதல். ஹூத்திஸ் நேற்று பென்குரியன் ஏர்போர்ட்டில் 2 தடவை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். பென்குரியன் ஏர்போர்ட் கம்ப்ளீட்டாக வேலை செய்வதை நிறுத்திவிட்டு எல்லோரும் பாம் ஷெல்டருக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் அங்கிருந்து அவர்கள் வெளியே வர முடியவில்லை. ஏனென்று சொன்னால் உடனேயே 2வது அட்டாக்கும் நடந்திருக்கிறது. அதே போல புதிய குடியிருப்புகளை வெஸ்ட் பேங்கில் ஏற்படுத்துவதற்கு 15 வீடுகளை மேற்கரையில் இஸ்ரேல் இடித்திருக்கிறது. அங்கே குடியிருப்புகளை ஏற்படுத்துவதில் பெரிய சிக்கல் என்னவென்று சொன்னால், இப்பொழுது ஹூத்திஸோட தாக்குதல் தொடர்ந்து மேற்கரை, ஜெருசலம், ஹெப்ரான் போன்ற இடங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது. அஸ்தோத், அஸ்கலான், டெல்லவீவ், கிரேட்டர் டெல்லவீவ் இவை அனைத்தையும் நேற்று ஹூத்திஸ் தாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் தாக்குகின்ற தாக்குதல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதை சில விஷுவல் மீடியா படங்களையும் போட்டு காட்டுகிறது. அந்த ட்ரோன்ஸ் விழுந்தவுடன் மிக ஆழமான 25 மீட்டருங்கிறாங்க, யாராவது 80 அடி ஆழத்தில் ஒரு பெரிய குழி பறிக்கப்படுகிறது. இந்த ட்ரோன்ஸ் செதறும் போது பல இழப்புகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் எல்லோரும் பதுங்கு குழியில் இருப்பதால் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இந்த யுத்தம் மேற்கரையிலும் இனி புதிய குடியிருப்புகளுக்கு பாதுகாப்பு இல்லை,
பதுங்கு குழிகளுக்கு பிறகுதான் புதிய குடியிருப்புகள் வர முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நத்தியானுடைய எல்லா தகுதித்தங்களும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றன. உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தருகிறார்களா தருவில்லையா என்பது வேறு விவகாரம். ஆனால் வழக்கமாக போராளிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சேனல் வழியாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் ஒரு சென்டரை காட்டும் போது எல்லாரும் தட்டுகளோடு ஓடி வருவது இயல்பானது. ஆனால் அங்கு வரும்போது அவர்கள் அங்கே கொலை செய்கிறார்கள் என்பது தெரிந்த பிறகு மக்கள் இப்பொழுது பெரிய அளவில் அங்கே கூடுவது இல்லை. அதற்கு அமெரிக்கா செய்துள்ள ஒரு யுத்த தந்திரம்தான் அதுவும். ஆகவே காசாவில் இருந்து பாலஸ்தீன மக்களை அப்புறப்படுத்துவதற்கு அமெரிக்கா கொண்டு வந்த புதிய திட்டம்தான் அந்த உணவுப் பொருள் விநியோகம் என்பதை உலகம் இப்பொழுது உணர்ந்து கொண்டது. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் நேற்று லா ஸ்கூலில் கிராஜுவேஷன், எம்ஐடியில் கிராஜுவேஷன், எல்லாரும் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் தனி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் பேசி இருக்கிறார்கள். ஹார்வர்டு யூனிவர்சிட்டியினுடைய முக்கியமான ஃபேக்கல்டிஸ் ஆசிரியர்கள் பேசும்போது நாம் நினைப்பதையும் சிந்திப்பதையும் காண்பதையும் பேசுவதற்கு அமெரிக்காவில் வழி இல்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய சர்வாதிகாரிகள் என்ன கேட்க விரும்புகிறார்களோ அதை பேசும்போதுதான் அதைத்தான் நம்ம பேச முடியும் என்ற நிலையை கொண்டு வந்தார்கள். அதை எதிர்ப்பதற்கான தைரியம் வேண்டும், அது நம்மிடம் இருந்தது என்று சொல்லுகின்ற போது அரங்கமே அது இருந்த மிகப்பெரியதொரு தரவழி எழுந்தது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம். வாகிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.